Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, al-yawma akmaltu lakum dinakum wa atmamtu alaykum ni'mati wa raditu lakum al-islam dina. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, inna asdaqal hadithi kitabullah wa khairal hadiyyi hadiyyi Muhammadin sallallahu alayhi wa sallam wa sharral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash-shakirin வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது பேசுவான், வஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். மனிதனை நாம் எப்படி படைத்தோம் என்பதை எண்ணிப்பார். அசிங்கத்திலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அந்த மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் தர்க்கம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறானே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் இந்த மனிதனை தாழ்த்துகிறானே என்று எண்ணி மறுபக்கம் பார்க்கிற பொழுது நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறார். இந்த மனிதன் உயருவதற்காக என்னுடைய ரூஹை மனிதனிலே ஊதி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். தன்னுடைய ரூஹை மனிதனிலே ஊதிய காரணத்தினால் மனிதன் கமாலியத்தை பெற்றிருக்கிறான், பரிபூரணத்தன்மையை பெற்றிருக்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்றால், எந்த செயல் நடந்தாலும் இது இறைவனோடு சம்பந்தமானது என்று ஒரு மனிதன் எண்ணி வாழ வேண்டும். நாம் பணத்தை கொடுத்து புத்தகத்தை வாங்கலாம், புத்தியை யாராவது சேர்த்து வாங்கி கொடுக்க முடியுமா? வேடிக்கை சாதனங்களை விலை கொடுத்து வாங்கலாம், அந்த சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியை வாங்கி கொடுக்க முடியுமா? பஞ்சனைகளையும் சொகுசு மெத்தைகளையும் விலை கொடுத்து வாங்கலாம், உறக்கத்தை யாராவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதை கொடுப்பவன் அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய ரூஹ் இருக்கிற காரணத்தினால் தான் உனக்கு சிறப்பு. நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகிலத்திலே உதயமானது, எல்லா நபிமார்களும் உலகத்திலே உதயமானதற்கான காரணம் மனிதன் அந்த கமாலியத்தை, உயர்ந்த அந்தஸ்தை எந்த வழிகளிலே பெறலாம் என்ற வழிகளை காட்டுவதற்காகத்தான் நபிகள் கோமான் உலகத்திலே உதயமானார். ஒரு மனிதன் உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, சிறப்பு மிக்கவனாக, அல்லாஹ்விடத்திலேயும் இந்த உலகத்திலேயும் அந்தஸ்துள்ளவனாக மாற வேண்டுமானால் நபிகள் கோமான் ரெண்டே ரெண்டு வழிகளை காட்டுகிறார்கள். ஒன்று பணிவு, மற்றொன்று அஹ்லாக், நற்குணங்கள். பெருமானார் சொன்னதோடு மட்டுமில்லை, செயல்படுத்தி காட்டினார்கள். நபிகள் கோமானினுடைய பணிவை பற்றி பேசுவதானால் ஒரு பக்கம் உலகமே அவர்களை நபிக்குல் அன்பியா, அன்பியாக்களுக்கே அன்பியா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை உயர்த்தினால் மழை பொழிகிறது, கையை உயர்த்தி துஆ கேட்டால் அபூ ஹுரைரா இஸ்லாம் ஆகிறார்கள். பெருமானார் கை வைத்தால் பைத்தியம் கூட அகன்று விடுகிறது. உஸைத் இப்னு ஹுதைரினுடைய கீழே விழுந்த கண்களை பெருமானார் சரி செய்கிறார்கள். ஒரு பக்கம் அவர்களுடைய உயர்வு, மறுபக்கம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அப்தியத்தையே பிரியப்படுகிறேன் என்றார்கள், அடிமையாகவே வாழ பிரியப்படுகிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் வயிற்றிலே ஒரு கற்கள் என்றால் பெருமானாருக்கு இரண்டு கற்கள். பணிவின் உச்சம். சபையிலே இன்றைக்கு நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், தலைவர் அமர்ந்திருப்பார், மற்றவர்கள் எல்லாம் நிற்பார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் சொல்லுகிறார்கள், லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம். அந்நியர்கள் நிற்பதை போன்று எனக்கு முன்னால் யாரும் நிற்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்துரைக்கிறார்கள். பணிவினுடைய உச்சமாக நடந்தார்கள். சமுதாயத்திற்கு பணிவு அவசியம் என்பதை பாடமாக காட்டுகிறார்கள். இன்றைக்கு பணியாத சமுதாயம் எந்த சமுதாயம் தான்? நம்ம சமுதாயம் தான். மற்றொரு பக்கம் பார்த்தால் அஹ்லாக், குணநலன்கள்,
குணநலன்கள் சீராவதற்கு என்ன வழி? நம்முடைய குணநலன்களை, அஹ்லாக்குகளை சரி செய்வதற்கு என்ன வழி? இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 4 வழிகளை தேர்வு செய்தால் நம்முடைய குணங்கள் சீராகிவிடும். ஒன்று சுஹபத், நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது. ஒரு ரோஜாவை எடுத்து நம்முடைய பெட்டிகளை போட்டு பூட்டி வைத்து விடுகிறோம், உள்ளே இருக்கிற அத்தனை பொருட்களும் மணக்கிறது. காரணம் ரோஜாவோடு சேர்ந்தது. இதை போன்று நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருந்தால் மனம் பெறலாம். இறைநேசர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். கைபர் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரை கொலை செய்வதற்காக ஒருவர் குறிபார்க்கிறார். நாயகத்தையும் நாயகத்தின் தோழர்களையும் பார்க்கிறார். அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை பார்க்கிறார். மனம் மாறுகிறார். கொல்ல வந்தவர் பெருமானாரின் கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார். நாயகமே, இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். போர் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் வாளை எடுத்து கையிலே கொடுத்து போர் செய் என்றார்கள். போர் செய் சென்றார். போர் செய்வதற்காக அங்கே ஷஹீதாகிறார், இறந்து போகிறார். நாயகம் சொன்னார்கள், ஒரு நேரம் இவர் தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, எந்த நற்காரியமும் செய்யவில்லை. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இறந்திருந்தால் அவர் காபிர். ஆனால் இப்பொழுது சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். காரணம், ரசூலோடு கொஞ்ச நேரம் சேர்ந்ததால் சொர்க்கம். நல்லவர்களோடு கொஞ்ச நேரம் சேர்ந்திருந்தால் இறை மதிப்பை பெற்று விடலாம். அடுத்து இஹ்வத், சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இந்த சகோதரத்துவமும் எதற்காக? தவறை தடுப்பதற்காக. அகலாக்குகள் சரியாக நண்பர்கள் இருக்கிறோம். இந்த நட்பு எதற்காக இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் தவறு செய்தால் அதை தடுப்பதற்காக. இன்றைக்கு இருக்கிற நட்பெல்லாம் தவறை ஊக்கப்படுத்துவதற்காக. இந்த நட்பு கூடாது. பெருமானார் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். எங்கேயும் அல்லாஹ் நபியை தனியாக சொல்லவில்லை. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறானே, இந்த எந்த காலம்? ஐன் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹுவினுடைய காலத்தின் மீது சத்தியமாக. சாத் என்ற வார்த்தைக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்தின் மீது சத்தியமாக. ரே என்ற வார்த்தைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் மீது சத்தியமாக. ரசூலுடைய காலத்தோடு இந்த 4 தோழர்களையும் அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு என்ற வார்த்தையின் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலோடு இணைக்கிறான் அல்லாஹ். இணைத்தே பேசுவான் அல்லாஹ். அப்ப சகோதரத்துவம் அவசியம். ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தின் மூலமாகத்தான் நிறைய சாதனைகளை புரிந்தார்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிறோமே, அதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய சகோதரத்துவம் தான். மூன்றாவது முஹாசபத்துன் நஃப்ஸ், நாம் நம்முடைய நஃப்ஸிடத்திலே பேச வேண்டும். உறங்குகிற வேளையில இன்றைக்கு என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்ன நலவு செய்திருக்கிறோம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்தையும் எண்ணி பார்த்து தவறுகள் இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இதான் முஹாசபத்துன் நஃப்ஸ். இதனாலேயும் ஒரு மனிதன் சீரானவனாக, திருந்தியவனாக, உயர்ந்தவனாக மாறிவிடலாம். நாலாவது இத்திகாலுல் கயல், அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வது. ஒரு மனிதன் ஒருவருக்கு உபதேசம் செய்தால் தான் திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே வந்துவிடும். இந்த அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுது, ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்திலே உபதேசம் செய்ய வேண்டும், சமூக தலைவன் சமுதாயத்திற்கு உபதேசம் செய்ய வேண்டும். செய்கிற பொழுது தீமைகளை களைய வேண்டும். குறிப்பாக இத்திகாலுல் கைர் என்கிற பொழுது பிதாத்துக்களை களைந்தாக வேண்டும். சமுதாயத்திலே பிதாத்துக்கள் தலை தூக்குகிற பொழுதுதான் அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைந்த சமுதாயமாக மாறுகிறது. அதை களைய வேண்டும். நபிகள் பெருமானாரினுடைய காலத்திலேயே இது துவக்கம் பெறுகிறது. பெருமானார் எப்படி களைந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி களைந்தார்கள், இன்றைக்கு பிதாத்துகள் எப்படி உருவேற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து வருகிறார்கள். ஹுனைன் போர்க்களத்தினுடைய கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களுக்கு பெருமானார் பொருளை கொடுக்கவில்லை. ஒரு சில இளைஞர்கள், இளைய வட்டாரங்கள், உதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. விதத்துகள் தோன்றுவதற்கு காரணம் இதுவும் ஒன்று. இளைஞர்கள் பெண்களின் மூலமாகத்தான் அதிகரிக்கும். இது சில இளைஞர்கள் பெருமானாரிடத்திலே சென்றார்கள்.
அதிலும் ஒரு துடுக்கான இளைஞர் நாயகத்தை பார்த்து கேட்டார், யஅதில் யா முஹம்மது, முஹம்மதே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். உலகத்திற்கே நீதத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் நபிகள் கோமான். நாயகத்தை விட நீதமானவர்கள் அகிலத்தில் யாரும் கிடையாது. அந்த நாயகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை யஅதில் யா முஹம்மது. பெருமானார் கவலைப்படவில்லை. அங்கும் அந்த தவறை தடுக்கிறார்கள் கண்மணி நாயகம். இளைஞர்களை அழைக்கிறார்கள். அந்த மனிதரிடத்திலே சொன்னார்கள், என்னை விட யாரப்பா நீதம் செலுத்த முடியும்? என்னை விட யார் நீதம் செலுத்த முடியும்? அன்சாரி தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள். பெரும் அன்சாரி தலைவர்களையும் அழைத்தார்கள். அந்த பிதஅத்தை எப்படி களைகிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அனைவரையும் அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்சாரிகளே, உங்களுக்கு நான் பொருளை தரவில்லை, முஹாஜிர்களுக்கு பொருளை கொடுத்தேன் என்ற காரணத்தினால் நான் நீதமாக நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பெரிய அன்சாரி தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நாயகமே, உங்களிடத்திலே நாங்கள் அப்படி கேட்போமா? எதை செய்தாலும் நலவுக்காக செய்கிற நாயகமே, நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் காபிர்களாக வாழ்ந்திருப்போம் நாயகமே. நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு சொர்க்க பாதையே கிடைத்திருக்காது, தெரிந்திருக்காது நாயகமே. உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுவோமா? பெருமானார் அப்பொழுது சொன்னார்கள், அன்சாரிகளில் சில இளைஞர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள், நான் முஹாஜிர்களுக்கு கொடுத்தேன், காரணம் அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், நீங்கள் செழிப்போடு இருக்கிறீர்கள். அதோடு மட்டும் பெருமானார் நிற்கவில்லை. முஹாஜிர்கள் நான் கொடுத்த பொருளை எடுத்து சென்றார்கள், ஆனால் அன்சாரிகளே, நான் உங்களுக்கு என்னையே கொடுத்திருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையே கொடுத்திருக்கிறேன், நான் மதீனாவிலே தான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பூமியிலே பிறந்த பூமி மக்கா, ஆனால் மதீனாவிலே மரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முஹாஜிர்கள் ஒரு தெருவிலும் அன்சாரிகள் ஒரு தெருவிலும் சென்றால் நான் அன்சாரிகளோடு சேர்ந்து அன்சாரிகளின் தெருவிலே செல்வதற்கு ஆசைப்படக்கூடியவன். நீங்கள் என்னை எடுத்து செல்வதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று பெருமானார் கேட்கிறார்கள். எல்லோரும் ஒரே குரலிலே, ஆமாம் நாயகமே, எங்களுக்கு பொருள் தேவையில்லை நாயகமே, நீங்கள் இருந்தால் போதும் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே உடனாக நடந்தார்கள், உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதற்கு பிறகு இது போன்ற ஒரு பேச்சு வரக்கூடாது. அங்கேயே பெருமானார் கலைக்கிறார்கள். சில நேரத்தில் இபாதத்தில் பிதஅத் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் ரசூல் காலத்திலே நடக்கிறது, அதையும் தடுக்கிறார்கள் பெருமானார். 3 பேர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்கிறார்கள், ஆயிஷா, ரசூலுல்லாஹ் எப்படி வணங்குவார்கள் என்று கேட்கிற பொழுது கால் வீங்க வீங்க வணங்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹ் ரசூலுடைய புகழை எல்லாம் சொல்கிறார்கள். இதை கேட்டுவிட்டு 3 பேர்கள், அதுல ஒன்னு அலி ரலியல்லாஹ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹ், உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ், 3 பேர்களும் நியத் பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் ஒரு சிலர்களுக்கு ஜோஸ் வந்தா ஓவரா வந்துடும், விட்டா தொழுகிறதே கிடையாது, தொழுக ஆரம்பிச்சாருன்னா பள்ளியை விட்டு போறதே கிடையாது. மார்க்கு இப்படி ஜோஸை எதிர்பார்க்கவில்லை, எதையுமே சரியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் மார்க்கம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா நியத் பண்ணிட்டாங்க, இனிமேல் பகல் ஃபுல்லா நோன்பு வச்சிருவேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா நியத் செய்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குவேன். உஸ்மான் இப்னு மஸ்ஊத், என்னுடைய மனைவியோடு இனிமேல் சேர மாட்டேன். இந்த விஷயம் ரசூலுக்கு கிடைக்கிறது. நபிகள் கோமான் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்படி செய்யலையே, நான் செய்யாததை செய்யறதுக்கு பேர் தான் பிதஅத். பெருமானார் செய்யாததை எதை செய்கிறார்களோ அதுதான் பிதஅத். நான் இப்படி செய்யலையே, பகல் முழுவதும் தொடர்ந்து நான் நோன்பு வைத்திருக்கிறேனா, இரவு முழுவதும் நின்று வணங்கி இருக்கிறேனா, மனைவியோடு சேராமல் இருக்கிறேனா, ஏன் புதிய காரியங்களை உற்பத்தி செய்கிறீர்கள்? வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள். பெருமானார் ஆரம்பத்திலே தடுக்க வேண்டிய காரியங்களை தடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயும் பிதஅத்துக்கள் உருவாக வாய்ப்பில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலாவும் தடுத்து வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 12 ஆண்டுகள் ஆட்சி செய்கிற பொழுது 6 ஆண்டுகள் கழிகிறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்னு சபாக்களின் மூலமாக, இப்னு சபா என்ற ஒரு கபீலா, அந்த கபீலாவின் மூலமாகத்தான் உலகத்திலே பிதஅத்துக்கள் தோற்றமாகிறது, பிதஅத்துக்கள் வளர்ந்தது. உமையாக்களினுடைய காலத்திலே அந்த பிதஅத்துக்கள் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அதுல அந்த உமையாக்களுடைய காலத்தில் நடந்த பிதஅத் எப்படி ஆனது என்றால், அந்த பிதஅத்துல பட்டியல் போட்டு சொல்லலாம். அதிலே ஒரு சில பிதஅத்துக்களை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். நாமும் அதை பிடித்து வைத்திருக்கிறோம். பிதஅத்தை ஹக்கீக்கின்னு ஒன்னு இருக்கு, பிதஅத்தை இலாஃபின்னு ஒன்னு இருக்கு அரபியில. புதுசா இவனா உருவாக்குற பிதஅத்துக்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நிறைய நடக்குது. ரொட்டி, ஒரு ரொட்டி வீட்டுல கொண்டு போய் ஒரு 40 நாள் வச்சா அது வளர்ந்து இன்னொரு ரொட்டியா மாறிடும். ஒரு ரொட்டிக்கு ஒரு ரொட்டி என்ற பிதஅத்துக்கள் எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ஹக்கீக்கி. பிதஅத்தை இலாஃபி என்றால்
மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்ட காரியம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சா அது அனுமதி. அதே நேரத்தில் நேரம் மாறுகிற பொழுது அங்க அனுமதி தடையாகிவிடும். உதாரணமாக சொன்னால், பாங்குக்கு முன்னாடி பாங்குக்கு பின்னால் சலவாத்து சொல்லுகிற பழக்கம் நம்மில உண்டு. மோதினார்களிலிருந்து யார் பாங்க சொன்னாலும் முதல்ல ஒரு சலவாத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாங்கு நடக்கும். சலவாத் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட காரியம். அதுல எந்த தடையும் கிடையாது. ஒரு தடவை சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் 10 முறை சலவாத்தை சொல்லுகிறான், அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான். ஆனா ஹதீசுகள்லயோ முன்னோர்கள்லயோ இமாம்கள்லயோ அதானுக்கு முன்னாடி சலவாத்து சொல்லணுங்கிற வழக்கம் இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆனா துவாவுக்கு அதானுக்கு பிறகு பாங்குக்கு பிறகு சலவாத்தை சொல்வது, துவா செய்வது, இதுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஃபிக்ஹ் கிதாபுகள்லையும் உண்டு, ஹதீசுகள்லையும் உண்டு, அனைத்திலும் உண்டு. முன்னால் சலவாத்தை சொல்வதற்கு ஆதாரமே கிடையாது. நாம சொல்றோமா இல்லையா? இதுதான் பிதாத்தே இல்லாம். மார்க்கத்திலே அந்த இடத்துல சலவாத்து கூடாது, சலவாத்து சொல்ல தேவையில்லை, அங்கே சொல்வது. இதை போன்றே ஒவ்வொரு தொழுகை இருக்குது. பரலான தொழுகைகளுக்கு ஜமாத் உண்டு, பரலான தொழுகைகளுக்கு ஜமாத் உண்டு. நஃபில் தொழுகைகளுக்கோ சுன்னத்துக்கோ ஜமாத்து கிடையாது. அத ஒருத்தன் ஜமாத்தா தொழுகிறான் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லாததை செய்கிறான், இது பிதாத் ஆயிடும். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல சலாத்து தஸ்பீஹ் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. சலாத்து தஸ்பீஹ் கூடும். அதுல 10 வகையான சிறப்புகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். தடை கிடையாது. அதை ஜமாத்தோடு தொழுவது பிதாத். தனித்தனியாகத்தான் தொழ வேண்டும். தொழ தெரியாதவர்கள் கேட்டு தொழ வேண்டும். இதுதான் பிதாத்தை இலாஃபின்னு சொல்லுவாங்க. திலாவத்துல் குர்ஆன் தொழுகையில ஓதுறது அவசியம். திலாவத்துல் குர்ஆன் கியாம்ல இருந்து நம்ம குர்ஆனை ஓதுறோம். அஃதலுல் இபாதா என்று பெருமானாரால் சொல்லப்பட்டது. சிறந்த இபாதத், இபாதத்துகளிலேயே சிறந்தது எது என்று நாயகத்திடத்திலே கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை, இபாதத்திலேயே சிறந்தது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குர்ஆனை ருக்கூலையோ சுஜூதிலேயோ ஓதுனா, குர்ஆன் ஓதுற இடம் கியாம், நின்றுகிட்டு ஓதணும். ஒருத்தர் ருக்கூல போய் குர்ஆன் ஓதுறான், சுஜூதுல குர்ஆன் ஓதுறான், இது பிதாத், இது கூடாது. ஜுமாவுடைய தினத்துல சூரத்துல் கஹ்ஃபும் சூரத்துல் ஹூதும் ஓதுவது சுன்னத், முஸ்தஹப்பான காரியம். ஹதீஸ்களிலே நிறைய ஹதீஸ்கள் வந்துள்ளது, தடை கிடையாது. அதே நேரத்தில் அடுத்தவனுடைய தொழுகைக்கு இடையூறாகிற விதத்திலே ஓதுவது. இவர் வாட்டுக்கு நான் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறேன்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு கிராத் ஆரம்பிச்சிடுறாரு, பக்கத்துல இருக்கிற தொழுகைக்கு இடையூறாயிடும், இது பிதாத். இன்றைக்கு வளமையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிதாத் உண்டு, தஅஸியத். மையத்து வீட்டுக்கு போறோம், துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடணும், அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்றது. வீடுகளிலேயே சமையல் செய்வது மார்க்கத்தில் எங்க இதுக்கு ஆதாரம் இருக்கிறது? அந்த இடத்திலேயே சமையல், இது மார்க்கத்திலே இல்லாதது. சொந்த பந்தங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டுமே தவிர அவர்களுக்கு இவர்கள் உதவ வேண்டும். கவலையில் இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ற, சாப்பிட்டுட்டு போனா தான் ரத்த காலோடு போகக்கூடாது. யாரை இவர் மிதிச்சாரு, யாரை கொலை செஞ்சாரு, யாரு காலில் ரத்தம் இருக்குது, ரத்த காலோட போகக்கூடாது. இது சரியத்திலே இல்லாத விஷயங்கள். அதே மாதிரி இன்னைக்கு சலவாத் சிறப்பு, குறிப்பிட்ட தினத்துல இந்த செலவாத்தை ஓதும். திங்கட்கிழமைக்குன்னு ஒரு செலவாத், அதுக்கு அதை தவிர வேற எதையுமே ஓத மாட்டாங்க. சில பெண்கள்கிட்ட இருக்கும் இந்த பழக்கம். செவ்வாய்க்கிழமைக்குன்னு ஒரு செலவாத், அதை தவிர வேற எதையுமே செவ்வாய்க்கிழமை ஓதுறது இல்லை. சலவாத்து எந்த சலவாத்தை வேண்டுமானாலும் எந்த தினத்தில வேண்டுமானாலும் ஓதலாம். குறிப்பிட்டு தினங்களை சொந்தமாக்கிக் கொள்வது இதுக்கு ஷரியத்தில் ஆதாரம் இல்லை. பிதாத், பிதாத்தை இலாஃபின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அதுக்கு பேர் அரபியிலே சொல்லுகிற பொழுது மசாலிகே முர்சலா என்று சொல்லுவார்கள். அது பிதாத் ஆகாது. மசாலிகே முர்சலா, மார்க்கம் சில காரியங்களை சொல்லும், அதற்கு ஆதாரத்தை சொல்லும். உதாரணமாக கிசாஸ், ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா பழிக்கு பழி உண்டு மார்க்கத்தில். ஏன் இதை சொல்லுகிறது என்றால் அதற்கு ஆதாரம் உண்டு. பழிக்கு பழி வாங்கிவிட்டால் கொலைகளை குறைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் மாதிரி 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடிதான் இவனுக்கு துணிச்சலே வருது. வெளியே எப்படா வந்து 4 பேர்த்த போட்டு தரலாம்னு நினைக்கிறான். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது ஒரு கொலையா, கொலைக்கு கொலை. நாம் நினைக்கலாம் இதனால் 2 உயிர்கள் பலியாகிறது என்று, 200 உயிர்கள் காக்கப்படும். ஆதாரம். அதனால மார்க்கம் கிசாஸ் என்ற சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில சட்டங்களை விட சொல்லும் மார்க்கம், அதற்கும் ஆதாரம் இருக்கு.
உதாரணம் சொல்வதானால் ஒருத்தர் ரமலான் மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியோடு சேர்ந்துட்டான். ரமலானிலே நோன்பு வைத்துக் கொண்டு மனைவியோடு சேர்ந்தால் கஃபாரா கொடுக்கணும். கஃபாரா என்றால் அடிமையை உரிமை விட வேண்டும், முதல் சட்டம். அது இல்லைன்னா, அடிமை இல்லை என்றால் தொடர்ந்து 60 நாள் நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு மாலை மதியம் இரவு உணவு கொடுக்கணும். 60 ஏழைகளுக்கு. இப்ப இது தர்த்தீபா சொல்லுது மார்க்கம். ஒருத்தனுக்கு அடிமையை உரிமை விட முடியும். இப்படி இருப்பவன் 60 நோன்பு வைக்க கூடாது. அந்த சட்டம் முடிஞ்சுன்னு சொன்னா அது முடியாட்டி தான் இதுக்கு வரணும். ஏன்னா மார்க்கம் தர்த்தீபாக சொல்லுகிறது. நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு இருக்கும் போது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கூடாது. முடியாட்டி தான் அடுத்ததுக்கு போகும். மார்க்க தர்த்தீபை சொல்லி இருக்கிறது, அதனால் தெரிகிறது. சில சட்டங்கள் இருக்கிறது ரசூலுடைய காலத்திலே நடந்திருக்காது. சஹாபாக்கள் அதை உருவாக்கி இருப்பார்கள். எதற்காக? மஸ்லஹத்தே ஆம்மா, பொது நலனுக்காக. அதனால அதை போய் பிதஅத்துன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக தலீஃபுல் குர்ஆன், குர்ஆன் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறதே, இந்த குர்ஆன் ரசூலுடைய காலத்துல இல்ல. உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல இப்படியே இருந்தால் குர்ஆன் அழிந்து போய்விடும், ஒன்று சேர்க்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு முடிவு செய்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அழைக்கப்படுகிறார்கள். குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லாத செஞ்சிட்டாங்க என்றால் மஸ்லஹத், நலனுக்காக செய்யப்பட்டது. இது சஹாபாக்களால் செய்யப்பட்டது. இது பிதஅத் அல்ல. இதுக்கு பேரு மசாலிஹே முர்ஸலா என்று சொல்லுவார்கள். தராவி அது பிதஅத் அல்ல. எல்லாம் சன்ன சன்னமா ஒவ்வொரு விதமா தொழுதுட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஒன்று சேர்க்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தொழப்படக்கூடிய வணக்கம் 17 ரக்காத் பர்ல். வித்ர் வாஜிப் ஒரு 3 ரக்காத், 20 ரக்காத். அதையாவது ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்ற காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு 20 ரக்காத்தை ஏற்படுத்தினாங்க. இல்லாட்டி 200 ரக்காத் தொழ சொல்லி இருக்கலாம். ஏன் 20 ரக்காத்துக்கள்? அது மட்டுமல்ல, குர்ஆனில 540 ருக்கூகள் இருக்கிறது. எண்ணி பாருங்க, ருக்கூகள் மொத்தம் 540. 540 ருக்கூல ஒவ்வொரு நாளைக்கு அந்த ருக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு ரக்காத்துல ஒரு ருக்கு ஓதணும். 20 ரக்காத்துல 20 ருக்கு. 27 குர்ஆனை முடிக்கிறோம். 27 பெருக்கல் 20 கூட்டி பாருங்க, பெருக்கி பாருங்க. 27 பெருக்கல் 20 540 ருக்குகள். இதற்காக இந்த அமைப்பிலே தான் குர்ஆன் அமைக்கப்பட்டே இருக்கிறது. அதனால இது மசாலிஹே முர்ஸலா, இது பிதஅத் அல்ல. ஃபுகாக்கள் இப்படியும் எழுதுவார்கள். உலக சட்டம், ஒரு ஆளை ஒரு ஜமாஅத்தே சேர்ந்து கொலை செஞ்சு இப்ப ஜமாஅத்தையே திருப்பி கொலை செய்யணும். இது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே இல்ல. அதே நேரத்தில் மசாலிஹே முர்ஸலா என்ற அடிப்படையிலே இமாம்களால் தொகுக்கப்பட்ட சட்டம். அது ஒரு ஆளை மட்டும் தண்டிக்க கூடாது. ஒரு ஜமாஅத்தே சேர்ந்து ஒருத்தனை கொலை செஞ்சிருக்கு, அல்லது ஒரு ஜமாஅத்தே சேர்ந்து கையை வெட்டி இருக்கு, அந்த ஜமாஅத்துக்கே கையை வெட்டணும். மசாலிஹே முர்ஸலா. காரணம், இப்படி செஞ்சாதான் இனி அடுத்த ஒரு ஜமாஅத் இதை செய்ய. 2 முதிர்கள் நடக்கிறது. 2 முதிர்கள் என்று சொன்னால் 2 அநியாயம். இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் அரசியல் அமைப்பு எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு எதை தொட்டாலும் அநியாயம் தான். எதுக்குமே நீதோன்னு சொல்ல முடியாது. இங்கிட்டு இருக்கிறது நீதான், அங்கிட்டு இருக்கிறது நீதோன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அநீதி. அந்த அநீதியில எது கம்மியான அநீதி சமுதாயத்துக்கு அளிக்கும் என்பதை பார்த்து தேர்வு செய்வது. இது பிதஅத் அல்ல, மசாலிஹே முர்ஸலா. பொது ஜனங்களுடைய நலனை கருதி செய்யலாம். இது பிதஅத் ஆகாது. அதே நேரத்தில் பிதஅத்துக்கள் என்பது ஒரு ஹைசியத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஹகீகி இலாபி என்பதை போன்று யாத்திகாதி பிதஅத், அமலி பிதஅத் என்று 2 வகையா பிரிக்கலாம். பிதஅத்துக்கள் யாத்திகாது சம்பந்தமானது, நம்பிக்கை சம்பந்தமான பிதஅத்துக்கள். இன்னொரு பக்கம் இருக்குது அமல் சம்பந்தமான பிதஅத்துக்கள். அதுல இன்னைக்கு நிறைய இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருப்பது யாத்திகாது சம்பந்தமான பிதஅத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சமுதாயம். பிதஅத்தே யாத்திகாதி. அதுல உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆமீல்களிடத்திலே செல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமாகி விட்டது. ஆமீல்கள் டாக்டர்கிட்ட போவான், நம்பிக்கை இருக்காது. ஆமீல்கிட்ட போன உடனே 7 கிணத்துல தண்ணி கொண்டு வா என்று சொல்லுவார். உடனே அதை செய்வான். 7 கிணத்து தண்ணி எங்கிட்டாவது பிடிச்சிட்டு வந்துருவான். நேரா வருவார் கடைக்கு. உன்னுடைய அந்த கல்லாவை மாத்தி வைக்கணும், கிழக்க இருக்கு மேற்க வைக்கணும், அப்படியே இடிச்சுட்டு கட்டுவான். மேற்கு இருக்குது கிழக்க வைக்கணும். வீட்டினுடைய வாஸ்து சரியில்லை. உஸ்தாதுமார்கள் பேசிக் கொள்ளுகிற வழக்கம் உண்டு. இன்னைக்கு வாஸ்துல போய் கடைசியில இந்த அளவுக்கு போனாலும் கூட செஞ்சிருவான். பொண்டாட்டியினுடைய பல்ல, மேல வலிக்க பல்ல எல்லாம் கலட்டி கீழே வைக்கணும், கீழே இருக்கிற பல்லையெல்லாம் கழட்டி மேல கட்டணும்னு சொன்னா கூட சரின்றுவான். காரணம், வாஸ்துவை நம்பி வாழுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான்,
இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் உர்ரி. அல்லாஹ் ஒருவருக்கு அநீதி அளிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராவது தடுப்பவர்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறார், யாராவது இருக்கிறீர்களா? அவ் அராதனி அல்லாஹு பி ரஹ்மத்தின், அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும்னு ஒருத்தரை நாடிட்டா, இவருக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தடுக்கக்கூடியவர்கள் யாராவது, பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருக்க முடியுமா? நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நலவு, துன்பம், துயரம், சந்தோஷம் அனைத்தையும் கொடுப்பவன் நான். அதனால ஆமிழ்த்த போகாத அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பிதஅத்தை யாத்திக்காதி அமளி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே ஆய்வு செய்யலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعتبروا يا أولي الأبصار. وقال النبي صلى الله عليه وسلم علامة أبدال أمتي فإنهم لا يلعنون شيئا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அடையாளங்கள் உண்டு. அடையாளம் இல்லாத செயல்பாடுகள் இல்லை. காவல்துறை என்று சொன்னாலே அந்த ஆடையை பார்த்தே, அடையாளத்தை பார்த்தே கண்டுகொள்ளலாம். ஒரு கூர்க்கா என்பதை அடையாளத்தை பார்த்து கண்டுகொள்ளலாம், சர்வர் என்பதை அடையாளத்தை பார்த்து கண்டுகொள்ளலாம். இதை போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுக்கு என்ன அடையாளம், சிரமம் தருபவனுக்கு என்ன அடையாளம், முகஸ்துதிக்காரனுக்கு என்ன அடையாளம், முனாஃபிக்குக்கு என்ன அடையாளம், வலியுல்லாக்கள் அபுதால்களுக்கு என்ன அடையாளம், ஒருவருக்கு ஒருவர் பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம், உள்ளம் இருக்கிறதா இல்லையா அதற்கு என்ன அடையாளம் என்று பெருமானார் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் போட்டு காட்டுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அலாமத்துல் முஃமின், முஃமினுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சலாசா, மூன்று விஷயங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸலாத்து வஸ்ஸகாத்து வஸ்ஸியாம். இந்த மூன்றும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் முஃமின். காமிலான தொழுகை, காமிலான ஜகாத், பரிபூரணமான நோன்பு. சஹாபாக்களிடத்தில் இது முழுமையாக இருந்தது. தொழுகையை பொறுத்தவரை நமக்கு 5 நேரம் தொழுக சொல்லுகிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வேளை தொழுதார்கள், தொலை சொன்னார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா முடியிலே கைத்தை கட்டி கொண்டு தொழுவார்கள். தூங்கி விழுகிற பொழுது முடி இழுக்கும், மீண்டும் எழுது தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் தொழ வேண்டாம், சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த அளவிற்கு சிரமம் எடுத்து தொழுதார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு நேரம் தொழுக வருவதாக இருந்தால் ஜுமா முசல்லிகள் ஏராளம், வருட முசல்லிகள் ஏராளம், ஜுமாவுக்கு வராமலேயே இருப்பவர்களையும் பார்க்கிறோம். முஃமினா, முஃமின் என்று சொல்லலாமா? பெருமானார் தொழுது கொண்டிருக்கிற பொழுது தொழுகைக்கு நின்று விட்டார்கள். காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. நபிகள் பெருமானார் வீட்டுக்கு ஓடினார்கள், மீண்டும் வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்ன நாயகமே காரணம்? பெருமானாரினுடைய உதடு அசைவுகளை கூட காரணம் கேட்டு அறிந்து செயல்பட துணிந்தவர்கள் சஹாபாக்கள். பெருமானார் வீட்டுக்கு போய் வருகிறார்கள் என்று சொன்னார். என்ன நாயகமே காரணம்? காமத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு வீட்டுக்கு சென்று வந்தீர்களே, ஒளி ஏதாவது முறிந்து விட்டதா என்று கேட்கிற பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை, என்னுடைய வீட்டிலே ஒரு சின்ன தங்க துண்டு இருந்தது, இங்கே வந்து நிற்கிற பொழுது எனக்கு அது நினைவுக்கு வந்து விட்டது, அது இருக்கிற பொழுது எனக்கு தொழுகை காமிலாகாது, அதை எடுத்து நான் தானம் செய்து விட்டு வந்து நிற்கிறேன் என்றார்கள் பெருமானார். ஜகாத்தை
மட்டுமல்ல, தன்னிடத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொருளை கூட பெருமானார் வைத்துக் கொள்ளவில்லை. சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். தோட்டம் துறவுகளை பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து ஒட்டினார்கள். ஜகாத்து கடமை இல்லாதவர்களோடு கூட தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வந்து, நாயகமே என்னுடைய வீட்டில் இதுதான் இருக்கிறது, இதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் நாயகமே என்று சொன்னார்கள். இது முஃமினுக்கு அடையாளம். சியாம் நோன்பு 2-3 நாட்கள் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்து விடுவார்கள். எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. இதை பார்த்த சஹாபாக்கள் தாங்களும் தொடர் நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க. இடையில நோன்பே திறக்கிறது இல்ல. இன்னைக்கு நோன்பு வச்சாக்கா, சகர் செஞ்சாக்கா மகரிபுல திறக்கிறது இல்ல, தொடர் நோன்பு. இதை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்ஜுக்கும் மிஸ்லி, என்னை போன்று யார் இருக்கிறார்கள்? யுத்இமனி ரப்பி வ யுஸ்கீனி ரப்பி, எனக்கு மானசீகமாக என்னுடைய ரப்பு உணவை கொடுக்கிறான், பானத்தை கொடுக்கிறான், என்னை போன்று உங்களிலே யாருமே இருக்க முடியாது, நீங்கள் இப்படி வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இது காமிலான முஃமினுக்கு அடையாளம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சஹாபிய பெண்மணி, ஒரு பெண்மணியினுடைய வரலாறுகளை புகாரியிலே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. நோன்பு, ஜக்காத்து, தொழுகையிலே காமிலாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த பெண்ணை பாதுகாத்தான். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இடஒதுக்கீடு கிடைக்குமா கிடைக்காதா, 2 வீடு போய் எடுத்துட்டு கிடக்கிறான். இஸ்லாமியர்கள் தான் காதிலே பூ வைத்தவர்கள் என்று இயங்குகிற கூட்டம் ஒன்று உண்டு. அதுதான் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகையின் மூலமாக, இமாதத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே இடஒதுக்கீடு கேட்கலாம் என்கிற எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு வரவே இல்லை இதுவரைக்கும். உலகத்தையே படைத்து ஆட்சி செய்பவன், அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம், அவனிடத்திலே கேட்கலாம் யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு பெருமானார் நாடியது இஸ்ஸத்தை நாடினார்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை நீ கொடு என்று கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். ஆனா கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த பெண்மணி, 3லேயும் காமிலாக இருந்த அந்த பெண்மணி சொல்லுவார்கள், எப்பயுமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து உட்கார்ந்தாக்க அந்த வரலாறை சொல்லிட்டு தான் உட்காருவாங்களாம். என்னுடைய வணக்கம், என்னுடைய இபாதத் என்னை எப்படி காப்பாற்றியது தெரியுமா? சின்ன பெண்மணி, இன்னும் பாலிகாகல. அவங்க அம்மா வைர நகையை போட்டு விட்டுருக்கு. அதுல மேலே கொக்கிக்காக வேண்டி, இணைப்புக்காக வேண்டி தோளிலே செய்திருந்தாங்க. தோளினாலான இணைப்பு. அந்த நகையை அழகு பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி கையில வச்சுட்டு அழகு பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியினுடைய நகையை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை சோதனை செய்கிறார்கள். மறைச்சு வச்சுட்டு சும்மா காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றா என்று எல்லோரும் ஏளனமாக பேசுகிறார்கள். இந்த நேரத்திலே நான் யாரிடத்திலே கேட்பது, எனக்கு வேறு வழியே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினேன், இறைவா எனக்கு ஒரு வழியை காட்டு என்று கரம் ஏந்துகிற பொழுது எந்த காக்கை எடுத்து சென்றதோ அதே காக்கை கொண்டு வந்து போட்டது என்று ஆயிஷாவிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பெண்மணி. அவர்களுடைய வணக்கம், என்னைக்காவது எடுத்துட்டு போன காக்கா கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு வந்து போட்டிருக்குதா? காரணம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள், அல்லாஹ் கொடுத்தான். இதான் முஃமினுக்கு அடையாளம். முத்தக்கல்லிஃபுக்கு அடையாளம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார். முத்தக்கல்லிஃப் என்று சொன்னால் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னே சிலர் வாழுவார்கள். இவர்களுக்கு அடையாளத்தையும் பெருமானார் விடவில்லை. யத்தமல்லகு இதா ஹலரன்னாஸ், மக்களிடத்திலே ஐஸ் வைத்து பேசுவான். பேசும்போது பார்த்தா அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஐஸ் வைத்து பேசுவான் எதை பேசினாலும். அதே நேரத்தில் எகுத்தாபு இதா காப, போய்விட்டார் அவரை பற்றி குறை சொல்லுவான். இருக்கும் பொழுது இவரை போன்று இருக்கிறதா என்பான், வெளியே சென்றதற்கு பிறகு குறை சொல்லுவான். வயுஸ்மித்து பில் முசீபா, அடுத்தவனுக்கு வேதனை சோதனை என்றால் இவன் ஆனந்தம் அடைவான். இவன் தான் சிரமம் கொடுக்கிறவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அடையாளங்களை சொன்னார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பேசுகிற பொழுது இனித்து பேசுகிறான், போன உடனே ஆரம்பிச்சிடறான் குறைய. 4 பேர் நின்று பேசினா அதுல ஒருத்தன் போன உடனே இந்த 3 பேர் சேர்ந்து அவனை பத்தி கழுவுறான். ஆனால் பெருமானாரின் காலத்தில் எப்படி இருந்தது? சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அடுத்தவர்களை பத்தி போய் கீபத் பேச முடியுமா? சகாபாக்களுடைய காலத்துல ஹைபர் போர்க்களம், தபூக் போர்க்களம். தபூக் போர்க்களத்துல 3 சகாபாக்கள் போக முடியல. தோட்டந்துறவினுடைய ஈடுபாட்டில் இருந்த காரணத்தினால் போகலாம் நினைக்கிறாங்க, கடைசியிலே போக முடியாமல் போய் விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு 3 பேர்களையும் அழைத்து விடுகிறார்கள். முனாஃபிக்குகள் எல்லாம் பொய் காரணத்தை சொல்லி ஒதுங்கினார்கள். அந்த 3 பேர்களும் பொய் சொல்லவில்லை, உண்மையை சொன்னார்கள். நாயகமே, நாங்க வரலானதா இருந்தோம் நாயகமே. தோட்டம் துறவுகள் எல்லாம், தோப்புகள் எல்லாம் காய்த்து குலுங்கியது.
அறுவடை செய்ததற்கு பிறகு வரலாம் என்றிருந்தோம், நாட்கள் கழிந்தது நாயகமே, வர முடியவில்லை, என்ன தண்டனை வேண்டுமானாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெருமானார் 50 நாட்கள் குடும்பத்தாரே பேசக்கூடாது என்றார்கள். மனைவி பேசவில்லை, மக்கள் பேசவில்லை, உற்றார் பேசவில்லை, உறவினர் பேசவில்லை. ஆனால் பெருமானாரினுடைய முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஆனந்தம் என்று இருக்கக்கூடிய அந்த சகாபாக்கள் பெருமானார் பேசவில்லை என்றால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். நாயகத்திடத்திலே நாயகத்தின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆசையாக வருகிற அந்த நபி தோழர்களிடத்திலே நாயகம் பேசவில்லை, நாயக தோழர்களும் பேசவில்லை, குடும்பம் பேசவில்லை, மனைவி பேசவில்லை, மக்கள் பேசவில்லை, யாரும் பேசவில்லை, எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப அந்த சஹாபியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் எண்ணிப்பாரு. இந்த சஹாபியை பற்றி பனு சலமாவை சேர்ந்த ஒருவர் குறை சொல்லுகிறார். பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காசுக்காக பொருளாதார நிமித்தமாக இவர்கள் வரவில்லை நாயகமே என்று அந்த 3 பேரை பற்றி நபியின் அவையிலே ஒருவர் குறை சொல்லுகிற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எழுகிறார்கள், அண்ணலுக்கு நெருக்கமான சஹாபி எழுகிறார்கள், நாயகமே அவர்களுடைய விஷயத்தில் நான் நலவையே நாடுகிறேன் நாயகமே. ஒரு குறை சொல்லுகிறார் நாயகமே, ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் நலவை நாடுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிறார்கள். ஆயத் இறங்கியது, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்கள பத்தி குறை சொல்லாதீங்க. அடுத்தவர்களை பற்றி ஒரு முஃமின் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லுகிறான் என்று சொன்னாலே இவன் சிரமம் கொடுப்பவன் என்று அர்த்தம். பெருமானார் சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாம் சிரமம் கொடுத்து வாழுகிறோமா, அடுத்தவர்களுக்கு சிரமம் அளித்து வாழுகிறோமா, அல்லது அடுத்தவர்களுக்கு தோதுவாக வாழுகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். வாலிம் அநியாயக்காரனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. அவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யக்ஹுரு மன் தூனஹு பில் கலபா, தனக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலே அதிகாரம் செலுத்துவான். இன்னைக்கு நம்ம கடைகள்ல எல்லாம் நிறைய பார்க்கலாம். அநியாயக்காரனுக்கு அடையாளத்தை சொல்றாங்க, தன்னை விட அந்தத்திலே கீழ் இருப்பவர்களிடத்திலே அதிகாரம் செலுத்துவான், தன்னை விட மேலே இருப்பவர்களிடத்திலே, தனக்கு மேலே இருப்பவர்களிடத்திலே தவறாக நடப்பான், பாவத்தோடு நடப்பான், அநியாயத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். இது அநியாயக்காரனுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம், ரசூலுடைய வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். தனக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே அதிகார துஷ்பிரயோகம் செய்ததில்லை. பெருமானார் அனஸ் ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காதிம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க அம்மா ரொம்ப அறிவாளி. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் இருக்காங்களே, உம்மு சுலைமை போன்ற அறிவாளி அரபுலகத்திலே கிடையாது, அந்த அளவுக்கு நுட்பமானவர்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போர்க்களத்திலே அடிமையாக சிறைபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு வலிமா ஏற்பாடு செய்து ரசூலுடைய மனைவி சஃபியா என்பதை பிரகடனப்படுத்தியவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய கணவன் அபூ தல்ஹாவிடத்திலே அன்பாக நடந்தவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய மகனுக்கு சிறந்த ஆசிரியரை தேர்வு செய்ய வேண்டும். யாரை தேர்வு செய்யறது? தன்னுடைய மகனுக்கு இன்னைக்கு நாம எல்லாம் யோசிப்போம், எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது, மகனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது என்று நாம் யோசிப்போம். யோசித்து நாம் சரியான ஒரு முடிவை எடுத்து அதுல போய் சேர்க்கிறோம். அந்த அம்மா யோசிச்சாங்க, ரசூலுடைய காலத்துல யோசிச்சாங்க, தன்னுடைய மகனுக்கு சிறந்த ஆசான் யார்? பெருமானாரை தவிர யாரும் இருக்க முடியாது. வழியை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்விடத்துல, நாயகமே கல்விக்காக உங்களுக்கு பணி செய்வதற்காக என்னுடைய மகனை ஒப்படைக்கிறேன். நாங்க சிறந்த ஆசான தேர்வு செய்து ஒப்படைத்தார்கள். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க. பொருளாதாரத்துக்கும் குழந்தைக்கும் அனஸ் ரலியல்லாஹுக்கு துஆ செய்தார்கள். என்றைக்குமே அவர்களுடைய தோட்டத்துல, மதீனாவில் இருக்கிற எல்லா தோட்டத்திலும் வருடத்திற்கு ஒரு முறை விளைச்சல் என்றால் அனஸின் தோட்டத்தில் 2 விளைச்சல் நடக்கும். பெருமானார் துஆ செய்தார்கள். பணி செய்த அந்த அனஸ் 10 ஆண்டு பணி செய்தார்கள். ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயத்தை வெளிப்படுத்தியதிலேயே சீ என்று கூட சொன்னதில்லை. ஒரு தடவை பாத்திரத்தை போட்டு உடைச்சு போட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு முறைக்கிறாங்க, கொடுத்த பாத்திரத்தை உடைச்சிட்டியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ளவில்லை. அதைத்தான் அனஸ் காலம் முழுக்க சொல்லுவார்கள், நான் பாத்திரத்தை போட்டு பெருமானாருக்கு முன்னால் உடைத்த பொழுதும் கூட ஏன் உடைத்தாய் அனஸே என்று கூட என்னை கேட்கவில்லை கண்மணி நாயகம் என்று சொன்னால் தன்னுடைய காதிமிடத்தில் எப்படி நடந்திருக்கிறார்கள் பணியாளர்களிடத்தில். அது இன்னைக்கு முதலாளிகளிடத்துல எதிர்பார்க்க முடியுமா? சொன்ன உடனே கேட்கலன்னு சொன்னா முதலாளியினுடைய முகம் எப்படி போகுது? ஆனால் இதற்கும் பெருமானார் அடையாளத்தை காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது.
அபூதர்தா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அபூதர்தாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அபூதர்தா நீ எதை அணிகிறாயோ உன்னுடைய காதிம்களுக்கும் பணியாளர்களுக்கும் இல்லை, அடிமைகளுக்கு கூட நீ உண்ணுகிற உணவை கொடு, நீ உடுத்துகிற ஆடையை கொடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர்தா வாழுகிற காலம் முழுக்க தான் எதை அணிகிறார்களோ அதுதான் தன்னுடைய அடிமைகளுக்கும் இருக்கும், தான் எதை உண்ணுகிறார்களோ அதுதான் தன்னுடைய அடிமைகளுக்கும் என்றால் அவர்களின் நிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அடுத்து பெருமானார் விடல முராயிகளுக்கு அடையாளம். முராயின் சொன்ன முகஸ்துரிக்காரர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய மாட்டான், சமுதாயத்திற்காக மக்களிடத்திலே பேர் வாங்குவதற்காக செய்கிறார்களே முகஸ்துதிக்காரர்கள், இவர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முகஸ்துதிக்காரர்களுக்கு அடையாளம் என் சுத்து இதாக்கான இந்த நாஸ், மக்களிடத்தில் இருந்தா சுறுசுறுப்பா இருப்பான், எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது பயங்கரமா துள்ளுவான். அதே நேரத்தில் எக்ஸுல் இதாக்கான வகதா, தனியா இருந்தாக்கா சோம்பேறித்தனமா இருப்பான். ஆனா எல்லா விஷயங்களிலும் தன்னை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுவான், எதை செய்தாலும் மக்கள் தன்னையத்தான் புகழணும்னு ஆசைப்படுவான். இவன் தான் முகஸ்துதிக்காரன் என்று பெருமானார் முகஸ்துதிக்காரனுக்கும் அடையாளம் காட்டுகிறார்கள். ஆனா சஹாபாக்கள் இதுக்கு நேர் மாற்றமா தனித்திருக்கிற பொழுது சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இபாதத் என்ன, வணக்கம் என்ன, வழிபாடுகள் என்ன, திக்ரு என்ன, திலாவத் என்ன. ஆனால் சபையில் இருக்கிற பொழுது ரொம்ப அமைதியா இருப்பாங்க, தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டாங்க. இஹ்லாஸோடு இருந்தார்கள். முகஸ்துதிக்கு நேர் ஆப்போசிட் இஹ்லாஸ், மன தூய்மையோடு இருந்தார்கள். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை சஹாபாக்கள் மாதிரி யாருக்குமே இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேருக்கு மத்தியில எப்பயுமே போட்டி இருக்கும், யார் முந்தறதுங்கிற விஷயத்துல. ஒரு முறை தான தர்மம் செய்கிற பொழுது ஒரு ஏழை சஹாபி பள்ளிக்கு வருகிறார், நான் தான் கொடுப்பேங்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு நான் தான் கொடுப்பேங்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை, எப்ப பார்த்தாலும் நீங்களே முந்திட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் முட்டுகிறது, சென்று போய் விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவை பின்தொடர்ந்து வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார்கள். அன்பு தோழரே, அஸ்ஸலாமு அலைக்கும், மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறேன். திறக்கல. இரண்டாவது முறை தட்டுகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள், திறக்கல. மூன்றாவது முறை தட்டப்படுகிறது, திறக்கவில்லை. மூன்று முறை சலாம் சொன்னதுக்கு பின்னாடி இருக்க கூடாது, இது ரசூலின் வாக்கு. நேரா உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட புறப்பட்டு வந்துட்டாங்க. உள்ளிருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனதுக்குள்ளே ஒரு வகையான தயக்கம், நம்முடைய அன்பு தோழர் வருகிறார், மன்னிப்பு கேட்க வருகிறார், நாம் திறக்கவில்லையே என்று மீண்டும் பின்னால் துரத்துறார். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரசூலிடத்திலே வந்து விட்டார்கள், புகார் சொல்லப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் வந்து விட்டார்கள். வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே என்னுடைய தோழருக்கு நான் அநீதி அளித்து விட்டேன் நாயகமே. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல நாயகமே, அவருக்கு நான் தான் அநீதி அளித்து விட்டேன் நாயகமே. அபூபக்கர் சொல்லுகிறார்கள், நான் தான் அநீதி அளித்து விட்டேன். உமர் சொல்லுகிறார்கள், நான் தான் அநீதி அளித்து விட்டேன். பெருமானார் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இதைத்தான் என்னுடைய தோழர்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். தவறு செய்கிற பொழுது தப்பை தன் மீது ஓட்டுக்கொண்டு தன்னுடைய நண்பர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒப்பற்ற உதாரணம் இவர்களை விட யார் இருக்க முடியும்? பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், இரண்டு பேர்களும் இணைந்தார்கள் என்பது வரலாறு. அவங்கள்ட்ட இருந்து இஹ்லாஸ் எப்படி இருந்தது? புகாரி ஷரீஃபில் இன்னொரு வரலாறுகள் கூட பொறிக்கப்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு கைபரினுடைய தோட்டம் துறவுகள் நிறைய இருந்தது. அதுல இருந்துதான் ரசூலுடைய மனைவிமார்களுக்கு வருடத்திற்கான பொருளாதாரம் செல்லும். கைபரினுடைய தோட்டம் துறவுகள்ல வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பிறகு ஃபாத்திமா நாயகி கேட்டு அனுப்புகிறார்கள், ரசூலுடைய சொத்திலிருந்து, அந்த கைபர் சொத்திலிருந்து எங்களுக்குரிய பகுதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அனுப்புகிறார்கள் அபூபக்கர் இடத்துல. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லிவிட்டார்கள், ரசூலுல்லாஹ் எந்த சொத்தையும் உங்களுக்கு எல்லாம் வைத்து விட்டு செல்லவில்லை, எதையுமே வைத்து செல்லவில்லை, உங்களுக்கு என்று எந்த சொத்தும் கிடையாது. நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த வருமானத்திலிருந்து வரும். ரசூலுல்லாஹ் தீனாரையோ திர்ஹமையோ சொத்தையோ விட்டு செல்லவில்லை, கல்வியை மட்டும் தான் விட்டு சென்றார்கள். கொடுக்க முடியாது, சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்க முடியாதுன்னு. கொஞ்சம் கோபம் பாத்திமா ரலியல்லாஹுக்கு இருந்தது. ரசூலுக்கு பிறகு 6 மாத காலம் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் மௌத்துக்கு கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அழைக்கல, மௌத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை அடக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் ஏக்கம், அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் சிந்திக்கிறார்கள், நம்முடைய அன்பு தோழரிடத்திலே நாம் இப்படி நடந்து விட்டோமே என்று நினைக்கிறார்.
ரகசியமாக அபூபக்கரை பார்க்க வேண்டும் என்று அலிக்கு ஆசை, அலியை பார்க்க வேண்டும் என்று அபூபக்கருக்கு ஆசை. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, நான் அலியை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனதுக்குள்ளே. காரணம் ரசூலின் குடும்பம். ரசூலின் மீது அபூபக்கர் ரலியல்லாஹுவை விட அன்பு வைத்தவர்கள் யார் இருக்க முடியும்? நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள். அலியும் ஒரு பக்கம் துடிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க அபூபக்கர் இடத்துல, வேண்டாம், அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க கலீஃபா, பார்க்க கூடாது. அதையும் மீறி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அதற்கு இடையில அலி ரலியல்லாஹுவும் அபூபக்கரை சந்திக்கணும்னு வந்துட்டாங்க. இரண்டு பேர்களும் ஒன்று சேர்கிறார்கள். இரண்டு பேர்களும் முதலிலே பேசிய வார்த்தைகள் கண்ணீரால் பேசினார்கள், நாவுகளால் பேசவில்லை. நான் செய்தது தவறு செய்து விட்டேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்களோ அதைத்தான் நான், உங்களுடைய குடும்பத்திற்கு என்று பாரபட்சமாக நடக்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், அதைத்தான் நான் செய்தேன். அலி ரலியல்லாஹு மெம்பரிலே ஏறிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை தூய்மைப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மெம்பரிலே ஏறினார்கள், அலியை தூய்மைப்படுத்தினார்கள். இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆனந்தம் அடைந்தார்கள். அவர்களுடைய இஹ்லாஸ் எங்க இருந்தது? பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லாம் முகஸ்துதிக்காக, வெளிப்பகட்டுக்காகத்தான். அண்ணன் தம்பி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா இருக்கிறாருன்னா வெளியில அடுத்தவங்க பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்களேங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல சொல்லுகிற பழக்கம் கூட உண்டு. நல்ல கெட்ட காரியங்கள்ல அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்துக்கணும், இல்லாட்டி வெளியில இருக்கிறவங்க பார்த்தா ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க. அடுத்தவர்களுக்காகவே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளத்தை காட்டினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் பேசுகிறார்கள். முனாஃபிக்குக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கதிப, சொன்னா பொய்யத்தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறோம். காலையிலிருந்து மாலை வரை பொய் சொல்லாதவர் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வான். இன்னைக்கு சாயந்தரம் வான்னு சொல்லியிருப்பான், ஆனா வாக்குறுதி கொடுப்பான், நிறைவேறாது. இதா துமின கான, அமானிதத்தை கொடுத்தால் மோசடி செய்து விடுவான். இது முனாஃபிக்குக்கு அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நடக்கிறதா இல்லையா? பிரியத்திற்கு அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் பிரியப்படுறாருன்னு சொன்னா அய்யபுதஹ பிஸலாம், சலாமிலே போட்டி போட்டுக்கொண்டு முந்திக் கொள்வான். தன்னுடைய நண்பரிடத்துல பிரியப்படுறான்னு சொன்னா ஆரம்பத்திலே சலாமை முந்திக் கொள்வான். அய்யூஸஅலஹு ஃபில் மஜ்லிஸ், மஜ்லிஸிலே அமருகிற பொழுது அவருக்கு இடத்தை கொடுப்பான். 4 பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா தனக்கு இருக்கிற இடத்தை கூட ஒதுக்கி தன்னுடைய நண்பனுக்கு கொடுப்பான். இதுதான் பிரியத்திற்கான அடையாளம். அதற்கு அடுத்து சொன்னார்கள் அய்யதுஅ பிஅஹப்பி அஸ்மாஇஹி, தன்னுடைய பெயர்லயே, அந்த நண்பனுடைய பெயர்லயே எது பிரியமான பெயரோ அதை கூப்பிடுவான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் பிரியமான பெயரையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான். ஒன்னேன்னு ஒருத்தனுக்கு பேரு, சொட்டேன்னு பேரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயரை வைத்து அழைக்கிறான். ஆனால் பிரியமான பெயரை, அவனுக்கு பெற்றவர்கள் வைத்த பெயரை வைத்து அழைக்கக்கூடியவன் தான் பிரியத்தை வெளிப்படுத்துபவன். பெருமானார் அவர்களுக்கும் அடையாளம் காட்டினார். கல்வி உள்ள இருக்குதா இல்லையா என்பதற்கு கூட பெருமானார் அடையாளம் காட்டுகிறார்கள். யாருக்கு உள்ளம் இருக்கும் என்று நான் அடையாளம் காட்டட்டுமா? பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, திக்ருடைய மஜ்லிஸிலே அமர வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, தனிமையிலே அமர்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் உள்ளம் இருக்கிறது. அப்படி இந்த நிலை இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே ஃபஸலில்லாஹல் கல்ப, அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனை பேர்களிடத்திலே உள்ளம் இருக்கிறது? எத்தனை பேர்களிடத்திலே குர்ஆனை கேட்க வேண்டும் என்று உள்ளம் விரும்பி இருக்கிறதா? திக்ருடைய மஜ்லிஸிலே அமர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? தனிமையில் அமர்ந்து நம்முடைய குற்றங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் உள்ளமே இல்லை என்றுதான் பொருள். பெருமானார் சொல்லி காட்டுகிறார். என்னுடைய உம்மத்திலே அபுதால்கள் யார் தெரியுமா? வலியுல்லாக்கள் யார் தெரியுமா? வலியுல்லாக்கள் என்று சொன்னால் பாரதூரமா காட்டுல போய் முனிவராய் இருந்தேன், காட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பவன் வலியுல்லா அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுல்லா என்றால் அர்ரிலாபில் கலா, அல்லாஹ் ஏற்படுத்தினதை பொருந்திக் கொள்ளக்கூடியவன். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் பொருந்திக்கிறோம், லாபத்தை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்ள வேண்டும், நஷ்டத்தை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்ள வேண்டும். முதல் அடையாளம் அஸ்ஸபுர் அலா மஹாரிமில்லா, அல்லாஹ் தடுத்ததுல பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னா பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது என்றால் விபச்சாரம் புரியக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது என்றால் வாங்கக்கூடாது. அல்லாஹ் தடுத்ததிலிருந்து யார் பொறுமையாக இருக்கிறானோ, அல் கலபு ஃபீ தாத்தில்லா, அல்லாஹ்வுக்காகவே யார் கோபப்படுகிறானோ,
இவன் தான் வலியுல்லா என்றார்கள். வலியுல்லாக்கள்லயே உயர்ந்த அந்தஸ்துக்கு பேர் அபுதால். அபுதால்களுக்கு அடையாளம் இந்த 3 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் அதோட விடல, மூதேவிக்கு சீதேவிக்கு அடையாளம் தெரியுமான்னு கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மூதேவி, யார் சீதேவி? பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், எந்த ஒருவன் சென்ற காலத்திலே செய்த பாவத்தை மறக்கிறானோ, சென்ற காலத்தில் செஞ்சிருப்பான் பாவம், அதை மறந்துடுவான். அதே நேரத்தில் சென்ற காலத்திலே செய்த நன்மைகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருப்பான். மூதேவியை சொல்றாங்க. அவன் முதல்ல செஞ்ச பாவத்தை எல்லாம் மறந்துடுவான். ஆனா முன்னாடி 4 பேருக்கு நன்மை செஞ்சிருப்பான், அதை இப்ப நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன், அவனுக்கு அப்படி செஞ்சிருக்கேன், ஆனா அவன் மறந்துட்டான். இவன் பாவம் செஞ்சதை மறந்துட்டான். அடுத்தவனுக்கு நன்மை செய்ததை மட்டும் நினைப்பான். துன்யாவிலே தனக்கு மேலே உள்ளவர்களை பார்ப்பான், ஆகிரத்தீனுடைய விஷயத்துல தனக்கு கீழே உள்ளவர்களை பார்ப்பான். இவன் தான் மூதேவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்கிறதா இல்லையா சமுதாயத்தில்? சீதேவி யார் தெரியுமா? முன் செய்த பாவங்களை நினைப்பான், முன் செய்த நன்மைகளை மறந்து விடுவான். அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சதெல்லாம் மறந்துடுவான். ஆனா இவன் செஞ்ச பாவத்தை மட்டும் நினைச்சிட்டு இருப்பான். நான் அப்படி செய்து விட்டேனே, இறைவா என்னை மன்னித்துக்குள் என்று கேட்டுக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பான். துன்யாவுல தனக்கு கீழே பார்ப்பான், ஆகிரத்துல தனக்கு மேல பார்ப்பான். நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கலும் நாம் நன்றாக இருக்கோம். ஆகிரத்துடைய விஷயத்துல தனக்கு மேல் உள்ளவர்களை பார்ப்பான். இவன் தான் ஸ்ரீதேவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலை சமுதாயத்திலே உருவாக வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த அடையாளங்களை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.